அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஏகத்துவ கொள்கையில் மிக உறுதிமிக்கவர்களாக இருக்கக்கூடிய நமக்கும் பல்வேறுபட்ட சோதனைகளை அல்லாஹ் தந்து கொண்டிருக்கின்றான். மத நிந்தனை என்ற பெயரில் நம்முடைய ஜமாத்தினுடைய நிர்வாகிகளுக்கு எதிராக ஒரு வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டே இருக்கின்றது. இப்ப நீதிமன்றம் நம்மகிட்ட என்ன கோர்றாங்கண்டா, நீங்க மகாநாயக தேரர்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் நடந்த அந்த சம்பவத்தை சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்க அப்படி நமக்கு சொல்றாங்க. அப்ப இது சம்பந்தமாக ஒரு சில தடவைகள் நீதிமன்றம் நம்மள கோரி இருக்கின்றது. நீதிமன்றம் கோருகின்ற விடயம் சட்ட ரீதியான விடயமா இருக்கணும். நம்ம சம்பந்தப்பட்ட இந்த வழக்கில் இதுல ஒரு தவறு நடந்து விட்டது என்று நமக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கு முன்னாலேயே நம்ம அழைப்பு மற்றும் நம்முடைய வெப்சைட் போன்ற அந்த ஊடகங்கள்ல நம்ம இந்த செய்தியை போட்டு இதற்காக இந்த ஜமாத் வருந்துகின்றது, தவறுதலாக ஏற்பட்ட இந்த வார்த்தை பிரயோகம் என்பதை ஜமாத் மிக தெளிவாக சொல்லி நமக்கு எதிராக வழக்கு பதிவதற்கு முன்னாலேயே தெளிவுபடுத்தி விட்ட அதற்கான ஆதாரங்கள் எல்லாவற்றையும் நம்ம சமர்ப்பித்ததுக்கு பின்னால, வருத்தம் தெரிவிச்சதுக்கு பின்னால நம்ம வருந்துகிறோம். இன்றைக்கு நம்ம வருந்துகிறோமே, இந்த மார்க்கம் அப்படி இன்னொரு மார்க்கத்தை இழிவுபடுத்துமாறு பேச சொல்லல. நம்ம இழிவுபடுத்தியதும் கிடையாது. இருந்த சம்பவத்தில் பேரு கொஞ்சம் மாறி விட்டது. அப்படி சொன்ன உடனே இப்ப போயிட்டு நீங்க மாநாக்க தேர்தல்கிட்ட நீங்க மன்னிப்பு கோருங்க சொல்றாங்க. இந்த ஜமாத் அல்லாஹ் அல்லாதோ எவருடைய காலிலும் விழமாட்டாது. அதற்காக என்ன விலை கொடுத்தாலும் சரி, என்ன பெருமதியை கொடுக்க வேண்டி வந்தாலும் சரி, ஜெயிலில் அடைத்தாலும் ஒரு காலமும் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் மண்டியிடுகின்ற காரியத்தை ஏகத்துவத்தில் இருக்கின்ற இந்த ஜமாத் ஒரு காலமும் செய்யாது என்ற செய்தியை நம்ம சொல்றோம். ஏன் இப்படி சொல்றோம்? இந்த கொள்கை அப்படி நம்மளை வடிவமைத்திருக்கின்றது. இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றவர் நடந்த தவறுக்காக வருத்தம் தெரிவிப்பாரே தவிர அதற்காக காலில் கொண்டு விழுகிறது, பணிகிறது, அல்லாஹ் மாதிரி மற்றாக்களுக்கு சாஷ்டாங்கம் பண்ணுகின்ற இந்த காரியம் இருக்கிறதானே, இதை ஒரு காலமும் இந்த ஜமாத் செய்யாது. பாதுகாப்பு செயலாளர் நம்ம என்ன செய்த, முறைப்படி சட்ட ரீதியாக ஒரு வழக்கை அவருக்கு எதிராக பதிவு செய்திருக்கின்றோம். ஏன் செய்தோம்? இந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களை மதித்துக் கொண்டு அந்த சட்டங்களில் சொல்லப்பட்ட நிலைமைகளுக்கு ஏற்ற மாதிரி தம்முடைய கொள்கையை சமரசம் இல்லாமல் விட்டுக் கொடுப்பு செய்யாமல், கொள்கையில் எந்த பழிவு தனைவு தாட்சணியம் காட்டாமல், கொள்கையை அப்படியே அந்த சட்டங்களுக்கு முரண்படாம அழகான முறையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய நம்ம ஜமாத் அப்படி ஸ்மூத்தாக நம்ம கொண்டு போயிருக்கிறோம். இப்படி கொண்டு போகிற நாம தான் நமக்கு எதிராக சட்ட மீறல்கள் வருகின்ற போது சட்டப்படி நம்ம நியாயம் கோரி வழக்கு பதிவு செய்திருக்கிறோம். அது மாதிரி இந்த காரியமும் நம்ம ஏற்கனவே அறிவிச்சிட்ட வருத்தம் தெரிவிச்சு அதற்கு பின்னாலும் மன்னிப்பு கேளுங்க என்று சொன்ன இந்த ஜமாத் மண்டியிடும, இந்த ஜமாத் ஒட்டுமொத்தமாக எல்லா அங்கத்தவர்களும் ஜெயிலில் போய் கிடைக்க வேண்டி வந்தாலும் கவலையே கிடையாது. அல்லாஹ் தான் எங்களுக்கு முக்கியம், அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் முக்கியம். அதற்காக இந்த ஜமாத் எப்போதும் நெஞ்ச நிமித்துக் கொண்டு நிற்குமே தவிர அல்லாஹ் அல்லாதோரிடம் பணிந்து சாஸ்தாங்கம் செய்து கூனி குறுகி இந்த மார்க்கத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இந்த கொள்கைவாதிகளுக்கு கிடையாது என்பதை பகிரங்கமாக நாங்கள் அறிவித்துக் கொள்றோம். இதால என்ன சட்ட நடவடிக்கை வேணும்னாலும் எடுங்க, கொள்கையில நாங்க பணிஞ்சு போக மாட்டோம், விட்டுக் கொடுக்க மாட்டோம். இந்த நாட்டுடைய சட்ட திட்டங்களை மதித்து அதற்கு முரண்படாம நம்ம இந்த கொள்கையை நாங்க சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கின்றோம் என்பதை இந்த மீண்டும் மன்னிப்பு கேளுங்க என்று சொல்றாங்களே அவங்களுக்கு பொதுவாக நாங்கள் அறிவித்துக் கொள்கின்றோம். கொள்கையில் உறுதிமிக்கவர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய அந்த உயரிய தன்மையை எங்கள் அனைவர்களுக்கும் ரப்பே நீ தந்துவிட வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்த வண்ணம் இருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த குதுபா உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.